நான் எல்லாருக்குமே வந்து ஒரு பேஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்ல, அந்த பேஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் எய்ம் பார்த்தீங்கன்னா மீடியா தான். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுறது ப்ளஸ் மூவியில் ஆக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி தான் என்னோட எய்மே. ஸோ வீட்டு சூழ்நிலைக்காண்டி தான் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 2-3 மூவியில் நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. என்னென்ன மூவி ப்ரோ? அது பைலட் மூவி தான். ஸோ இப்போ தான் ஷூட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபேஸ் தெரியல பார்க்கலாமே அப்படின்ட்டு, ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது போக 2-3 ஷார்ட் ஃபிலிமாக பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு பண்ண எல்லாமே. ஸோ இதுக்கப்புறமும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மீடியா லைனுங்கிறது ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்காண்டி ட்ரை பண்ண ப்ளஸ் என்னோட ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் படம் உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் வருது இல்லை, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? அது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அது பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். சொல்கிறத விட நம்ம பார்க்கும்போது அதோட ஃபீல் வேற மாதிரி இருக்கும்.